ஒரு வண்டியில அடிபட்டு இறந்து போய்விட்டார். இப்போ அந்த தொழிலை இவர் செய்ய முடியல. உடனடியாக அவரோடு இருந்த பார்ட்னர்ஸ்ல என்ன சொன்னாங்களா, நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், நீங்க இந்த தொழில் இனிமேல் தலையிடாதீங்க, அவருக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த தொழிலையும் எடுத்துக்கொண்டாங்க. திடீர்னு அந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் கணவன் இழந்த வேதனை, ஒரே குழந்தையோடு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரியின் இடத்துல திடீர்னு அவர்களுடைய பார்ட்னர்ஸ், அந்த சகோதரனுடைய பார்ட்னர்ஸ் வந்து சொன்னாங்க, இங்கம்மா இங்க பாருமா, இந்த தொழிலை நாங்கள் எடுத்துக்கொண்ட அதே சமயத்துல இந்த வீடை உன்னுடைய கணவன் எங்களுக்கு அடமானம் வைத்து பணம் வாங்கியிருந்தார், இந்த வீட்டின் மீதும் காசு வாங்கியிருந்தார் என்று சொல்லி ஏதோ ஒரு சீட்டை காட்டி ஏமாற்றி அவர்களை சொன்னாங்க, நீங்களே காலி பண்ணிருங்க, உங்களை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, ஆனாலும் நீங்க காலி பண்ணிருங்க, ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருங்க, இந்த வீட்டை நாங்கள் வித்துதான் நாங்க நிறைய காரியம் செய்யணும்னு சொல்லி அந்த சகோதரன் இறந்து போனதுனால ஏமாற்றப்பட்டு அவர்களை துரத்தி விட்டு அதை அபகரித்து கொண்டாங்க. அந்த சகோதரி நாதி இல்லாமல் ஒரே குழந்தையோடு தெருவுக்கு வந்து நின்றார். தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியல, ஏனென்றால் அவர்களுடைய சித்தத்தை மீறி திருமணம் செய்ததுனால எங்கேயும் போக முடியல. அனாதையாக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கன்னியாஸ்திரி சகோதரி, ஆர்சி கன்னியாஸ்திரி சகோதரி அவரை பார்த்தார் தெருவில் நிற்பத. என்னம்மா இங்க நின்று அழுது கொண்டிருக்க, ஏம்மா கணவன் வரலையா, எங்கேயாவது தொலைந்து விட்டாயா, எந்த ஊருன்னு கேட்கும் பொழுது சொன்னார், இல்லம்மா எனக்கு இதே ஊரு, இந்த ஊரு தான், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு, நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்தோம், இப்படி என் கணவன் இறந்து போன பிறகு மாற்றி மாற்றி ஏமாத்தி எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டானுங்க, தெருவுல வந்து நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கன்னியாஸ்திரி அவரை பார்த்து சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் பொழுது கதறி அழுது அந்த பெண் கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வா என்னோடு என்று சொல்லி அவர் தங்களுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனார். அந்த இடத்துல போகும் பொழுது அங்க வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை, ஏதோ அந்த பெண் அந்த ஆசிரமத்திலேயே சின்ன வேலைகள் செய்து நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன்னு சொல்லி அங்க இருந்தவர்களுக்கு சில வேலைகள் செய்து அப்படியே வாழ்க்கையில உயர்ந்து வந்தார். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு, அவர் பெற்ற பிள்ளைக்கு வயது 26. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின் ஜபத்தை தள்ளாதவர். இன்றைக்கு IAS எக்ஸாம்ல அவர் டிஸ்டிங்ஷன் வாங்கி இன்றைக்கு ஒரு கலெக்டராக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, கலெக்டராக மாறி இருக்கிறார்.